பயணிகளில் அதிகப்படியான எண்ணிக்கை மருத்துவம் சார்ந்த உதவிக்காக இந்தியாவுக்குள்ள வராங்க. அதே போல பாத்தீங்கன்னா அணு ஆராய்ச்சி நமக்கு எல்லாம் தெரியும். உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த அணு ஆராய்ச்சி மையத்தினுடைய லோகோ, அந்த சிம்பல்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த லோகோ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜனுடைய விக்கிரகம் தான் இருக்கு. ஒத்த கால் தூக்கி ஆடி இருப்பார் இல்லையா, நடராஜர் விக்கிரகம் பார்த்துருக்கோமா சாமி. அணு மூலக்கூறு சொல்றோம் இல்லையா, ஆல்பா பீட்டா காமா அப்படி 3 சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அணுக்களினுடைய அந்த மூலக்கூறு அந்த ஒரு சக்தியில தான் இருக்குது அப்படின்றத எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னது நம்மளுடைய தமிழ் தத்துவம் தான். அதனாலதான் 18 சித்தர்கள் வாழ்ந்த பூமி எந்த பூமி? தமிழ்நாட்டில் தான் போயிருக்காங்க. உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக எல்லாரும் இப்போ வந்து பெரிய டாக்டரா இருப்பாங்க, பெரிய வக்கீலா இருப்பாங்க, பெரிய இன்ஜினியரா இருப்பாங்க, எப்படி வேணாலும் பெரிய லெவலில் இருந்து சம்பாதிக்கலாம். ஆனா நல்ல டாக்டர், நல்ல அட்வொகேட், நல்ல டீச்சர், இப்படி இந்த நல்லன்ற வார்த்தை நீங்க இருக்கா? எங்கேயோ ஒன்று தேடி பிடிக்க வேண்டியதா இருக்கு. அந்த நல்ல அப்படின்ற குணம் அப்படின்றது உங்களுடைய ஒரு பாடல் வந்து இருக்கும். சொல்லுவாங்க நித்தம் நடையும் நடை பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த பாடல். நேரம் போயிட்டு இருக்கிறதுனால சுருவம் முடிச்ச கற்றுக்கொள்வது எவ்வளோ அதிகமாக கற்றுக்கொள்றோமோ, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம உள்ள கிரகித்துக் கொள்றோமோ, நம்ம என்ன இந்த பூமியிலிருந்து எடுக்கிறோமோ அதுதான் நமக்கு உள்ள. ஆகவே நல்ல நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும். நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த 4 பேத்துக்கு சொல்லிக்கணும். எப்போ நமக்கு ஏதாவது கஷ்டம் வரணும்னு நம்ம நினைப்போம்னா, ஏன் கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைப்போம், ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படி யோசிக்கவே கூடாது. தப்பா இருந்தா என்ன ஆகும், நான் வந்து பதில சொல்லுவேன். அப்போ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். நம்மளால கற்றுக்கொள்வது தான். இந்த உலகத்துல நம்ம போகக்கூடிய ஒவ்வொரு பயணமுமே கற்றல் தான். நம்ம புத்தகத்துல படிக்கிறோம். இது மட்டும் இல்லாம ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு பயணம் செய்யும் போது, பயணத்தின் போது நிறைய கத்துக்கிறோம். இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு கற்றுக்கொள்வதுதான். இன்னைக்கு நாங்களும் இருக்கோம்னா உங்ககிட்ட ஏதோ ஒரு வகையில, இல்ல ஆசிரியர்கிட்ட ஏதோ ஒரு வகையில போகக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் நிறைய கத்துக்கிறோம். நம்ம வந்து கத்துக்கிறதுக்கு வயசு நிக்கவே இருக்காது. சிறப்பு எல்லாம் ஒரு பார்த்து கொள்வோமே. ஆனால் இதுவே ஒரு மிகச்சிறந்த பாடம், நம் சம்பாதித்த நல்ல குணம். இதை தான் வேணுமே ஒழிய பணம் அப்படின்றது இன்னைக்கு வரும். சரியா? நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது நல்ல படிப்பினை. அது யாருக்கிட்ட இருந்து வேணாலும் கத்துக்கலாம், எப்ப இருந்து வேணாலும் கத்துக்கலாம். அது நிறைய கத்துக்கணும். நாம கத்துக்கிட்டதை நமக்குள்ள வச்சுக்க கூடாது. என்ன பண்ணணும், நம்ம எதையும் குடிக்கிறது பாத்தீங்களா?